என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சாமுவேலின் முதல் புத்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தன் பிராணனை வாங்கும்படி தன்னை துரத்தி கொண்டே வந்த சவுலை பார்த்து தாவீது சொன்ன காரியம், நான் உமக்கு விரோதமாக என்ன செய்தேன்? உமக்கு விரோதமாக நான் எப்படிப்பட்ட காரியத்தை செய்தேன்? எதற்காக நீர் என்னை இப்படி துரத்தி கொண்டே வருகிறீர்? நமக்கு என்ன கெடுதி செய்தேன் என்று சொல்லி அந்த இடத்தில் அவர் பரிதாபத்தோடு கூட சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், மெய்யாகவே தாவீதை முகாந்தாரம் இல்லாமல் இந்த சவுல் பகைத்ததை நாம் பார்க்க முடியும். இப்படிதான் அருமையான மகனே, அருமையான மகளே, எந்தவித காரண காரியங்கள் இல்லாமல் பல பேர் உங்களை பகைத்து கொண்டிருக்கலாம், தேவையில்லாமல் உங்களோடு கூட சண்டையிட்டு கொண்டிருக்கலாம், பிரச்சனை செய்து கொண்டிருக்கலாம். நீங்களே பல சமயத்தில் யோசிப்பீங்க, இவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு எனக்கு என்ன தான் பிரச்சனை, நான் எதுவுமே அவங்கள பற்றி பேசினதில்லை, அவங்களுக்கு எந்த கெடுதியும் செய்ததில்லை, அப்படி இருக்க ஏன் எனக்கு இவ்வளவு கெடுதியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், தாவீதும் இப்படி தான் நெருக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மனமுடைந்து போனார். அருமையான மகனே, அருமையான மகளே, உனக்காக நீயே வழக்காடுவதை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நேரத்துக்காக பொறுமையோடு கூட காத்திரு. எப்படி தாவீதின் வாழ்க்கையில் அவருக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டாரோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லா சத்துருக்கள் கரங்களிலிருந்தும் உங்களை தப்புவித்து உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து மகிமைப்படுவார். அருமையான மகனே, அருமையான மகளே, தொடர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பின்பற்றுங்கள், பற்றி கொள்ளுங்கள், அவர் பாதத்தை தேடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.